ஒரு அணு அதுவா அப்படியே இருந்ததுன்னா அது செயலுக்கு இல்லை. ஒரு அணுவை இன்னொன்று மோதும்போது அது போய் ஒன்றோட ஒன்று செயலாகுது. அந்த செயலாகும்போது அது எப்போ எந்த நேரத்தில் எப்படி அது செயலாகிறதுன்னு இல்லை. அதை தான் என்ன பண்ணுறாங்க, உன்னோட குடும்பத்திற்கு ஏற்ப உங்ககிட்ட பணிவு இருந்தால் மட்டும்தான், எப்படி நம்ம பேசும்போது வாய்ஸை ரைஸ் பண்ணி குறைக்கிறது மாதிரி கிரகங்களுடைய தன்மைகள் உயர்ந்தும் தாழ்ந்தும் இருப்பதை பொறுத்து உன்னுடைய சுவாபங்கள் உனக்கு விதவிதமான மனோபாவத்தால் நடக்கின்ற செயல்பாட்டை கர்மவினைன்னு சொல்லி அதனால் ஏற்படுகின்ற மன விளைவு தான் அவன் எது செஞ்சாலும். இந்த ராகு கேதுகள் ஒரு வீட்டில் இருந்தால் அதே வீட்டில் தான் இருக்கும். அந்த குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி நோய்கள்லாம் வரும்? அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. அந்த தாங்க நம்ம ஒரு வழிமுறைன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல தான் பரிகாரம் என்று சொல்லி அவங்கள நெறிப்படுத்துகிறோம். நெறிப்படுத்த பயன்படுத்துவதே ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு சித்தயோகி பேரம்பலவானின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா, என்னோட முதல் கேள்வியே கர்மானா என்ன? இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யாத இருந்தால் அந்த பையன் நான் உட்கார்ற இடத்துல அப்படியே உட்காந்துருக்கான், நீ எதையும் தொடலை. ஒரு அணு அதுவாக அப்படியே இருந்ததுன்னா அது செயலுக்கு இல்லை. ஒரு அணுவை இன்னொன்று மோதும்போது அது போய் ஒன்றோட ஒன்று செயலாகுது. அந்த செயலாகும்போது அது எப்போ எந்த நேரத்தில் எப்படி அது செயலாகிறதுன்னு இல்லை. அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா கர்மாடுவாங்க. அந்த கர்மான்றது என்ன? ஒரு கர்மத்தை செய்வது, ஒரு காரியத்தை செய்வது, ஒரு செயலை செய்வது, ஒன்றோடு ஒன்று இணையும் போது அந்த காரியம் செய்வதற்கு அந்த கர்மான்றாங்க. அது சரி, அந்த கர்மா எப்படிப்பட்டது? நிகழ்கால கர்மாவா, கடந்த கால கர்மாவா, எதிர்கால கர்மாவான்னு மூணாக பிரியும். அப்போ நிகழ்கால கர்மாவாக இருந்தால் நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு வேலை வேணும், நான் படுத்து சுகமாக இருக்கணும், வீடு வாசல் வேணும், வண்டி வாகனம் வேணும், ஏன்னா எனக்கு வேலை கிடைக்கணும், என்னை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நான் செய்யணும். இன்னும் உங்களை பற்றியே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் அம்மா, நீ செய்கிற தொழில், இந்த நாளும் இருக்க அது நிகழ்கால கர்மா. இந்த நிகழ்கால கர்மாவை இந்த இயற்கை பூமியானது தனக்குத்தானே சுற்றி கொண்டே இருக்கும்பொழுது அது 4 பிரிவாக பிரிஞ்சு இந்த 4 ஆங்கிளில் வரும்பொழுது அந்த காரியம் நடக்கும். அப்போ நேராக இருக்கும். மற்ற இடங்களுக்கு போகும்போது சாயும் பூமி. அப்போ சாய்வாக இருக்கும்போது அது ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட செயல்பாடு குறையும். இது நிகழ்கால கர்மா. கடந்த கால கர்மா. போகிறது யாரா? இன்னாரோட பையன். அந்த பையன் ரொம்ப கிறுக்கு பிடிச்சவனாச்சே. ஏன் சொல்கிறாங்க? உன்னையும் தெரிஞ்சிருப்பான், உங்கள் அப்பாவையும் தெரிஞ்சிருப்பான், உன்னோட செயலையும் தெரிஞ்சிருக்கான், உங்கள் அப்பாவுடைய செயலையும் தெரிஞ்சிருக்கான். சரி, அதை ஏங்க கேட்குறீங்க? இல்லை, போகிறது அவனை கூப்பிட்டு இந்த வண்டியை தள்ள சொல்லலாமே ஆன்னு கேட்டால், நீ அன்றைக்கி எனக்கு உதவி செஞ்சியா நான் உனக்கு செய்கிறதுக்கு? இப்போ கேட்குறானா என்ன? நீ என்றைக்கா இருந்தாலும் என்கிட்ட வருவ. இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். குரோதமாக, வக்கிரமாக, பழையதை நினைவு வச்சு இப்போ பேசுகிறாங்கள. அது என்னென்னா, இது மாதிரி பேசியிருப்பாங்க. இது கடந்த கால கர்மா. இந்த பேசுனாங்கல்ல, இதை இவன் வஞ்சகமாக வச்சுருப்பான். வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்வான்? அவனுக்கு வாய்ப்பு வரும்போது அந்த கேள்வி கேட்பான். இப்போ நிகழ்கால கர்மா, கடந்த கால கர்மா. எதிர்கால கர்மான்றது நீ சாப்பிட்டு, நீ பிறருக்கும் கொடுத்து, தான தர்மங்கள்னு செஞ்சு ஒரு புண்ணியன்றது சொல்கிறோம். இந்த புண்ணியம்னா என்னையா? எங்கேயா இருக்குது புண்ணியம்? ஆனால் உன்னுடைய பழக்க வழக்கம் உன்னுடைய தன்மைக்கு ஏற்ப இருக்குது. சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க, படித்தவங்க, அந்த பக்குவத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் பேசுகிற பழக்க வழக்கத்திலேயே அந்த இருக்குது. அதுதான் நம்மளுடைய தாய் தந்தையர், நம் மூதாதையர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய கர்மாவின் திரிகோணஸ்தானம், உன் வாயால் உனக்கு கிடைச்ச திரிகோணஸ்தானம், நீயும் உன்னுடைய உடலும், உடலை தந்த உன் தாயும், தாயை சார்ந்து அனுபவிக்கின்ற மனைவியும், அந்த மனைவி தாய் தந்த 2 பேர் சப்போர்ட்டில் நீ செய்யக்கூடிய தொழிலும் உனக்கு நிகழ்கால கர்மாவாக உட்காந்துருக்கும். அப்போது இந்த கடந்த கால கர்மாவை எப்படின்னா, நீ பேசின பேச்சு, நீ செஞ்சது எல்லாமே சேவ் பண்ணி எல்லோரும் பார்த்து வச்சுருப்பாங்க, அப்படியே நினைவில் வச்சுருப்பாங்க. அது கடந்த கால கர்மாவாக இருக்கும். இப்போ நான் எதுவுமே செய்யலையே, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு இவன் நின்று தவிப்பான். இப்போ செய்யலப்பா, அன்றைக்கி செஞ்சில்லை, இன்றைக்கி அனுபவிக்கிற கர்மா எந்த விதத்தில் எப்படி செயல்படுது பாருங்கள். அதை தான் நாங்கள் கேந்திரத்தில் இருப்பதும் அதுக்கு திரிகோணம், அடுத்தது 2ஆம் இடத்துக்கு திரிகோணம், அடுத்து 3ஆம் இடத்துக்கு திரிகோணம், அப்படி எடுத்துப்போம்.
எடுத்து யாருக்கு இந்த கிரகம் யாரோடைய சாரத்தில் நின்று யார் வீட்டில் நிற்கி அதுக்கும் இதுக்கு என்ன தொடர்புன்னு பார்த்து இதுதான் நீ செஞ்ச இப்படி தான் நடக்கும் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ஐயா இன்னொரு கேள்வி என்னென்னா, சில பேர் என்ன தான் பண்ணாலும் வளரவே மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஒன்று இது பண்ணாலும் சரி, ஒரு ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க அப்பா இருந்திருப்பார், அவங்க அம்மா இருந்திருப்பாங்க, அவங்க பசங்க எல்லாருமே ஒரே இதில் தான் இருந்திருப்பாங்க. ஒரு அடுத்த ஸ்டேஜுக்குன்னு போயிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி கருமா இருக்கும் ஐயா? இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல. இவர் கோவில் குளங்கள்லாம் போகிறவருங்க, நல்ல தெய்வீகமாக இருப்பாருங்க. அப்போ இவங்களோட குடும்பம் நல்லா இருக்குதுங்க. இவங்கள்ட்ட போய் அவங்க பிள்ளைங்களை யாரை கேட்டாலும் சரி நல்ல தெளிவாக பதில் சொல்லாங்க. அதனால் அந்த பெரிய வீட்டில் போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்களா ஒன்று. அதே நேரத்தில் அவன் போய் மாறி கேட்டுட்டான், ஐயா நான் போனேன் கோபமாக பேசுகிறாரு. எங்கே போன நீ? நான் சொன்ன இடத்துக்கு போனீங்களா? அண்ணா அங்கே தாங்க போனேன். அங்கே அவங்களுக்கு ஆகாதவன் ஒருத்தன் நின்று இருப்பான். வீடு அதுதான், அங்கே ஆகாத ஒருத்தன் நின்று இருப்பான். அவனை போய் கேட்டுருவாங்க. அவன் ஏற்கனவே வாசலில் நிற்க வச்சுருக்கான அந்த கோவத்தில் நிற்கிறான். இவன் போய் அவனை விளக்கம் கேட்டோன்னே அதுக்குள்ளே பதிலை சொல்லணுன்னா இவன் சாந்தமாக இருப்பான், நல்லவங்கன்னு சொன்னாங்களே, இப்படி கோபமாக பேசிட்டாங்களே ஐயா நையா அவர் போனால் திட்டுறாரியா. அப்போ இடம் ஒன்று, அதை ராசி மண்டலம்னு சொல்கிறோம். அதில் நிற்கின்ற கிரகங்கள் தன்னுடைய குணத்தை மாற்றுது. அதில் இவன் மாறுறான். அப்படி மாறும்போது இவனுடைய மனோபாவத்தை அந்த இடத்துல தான் மாற்றுவதால் நாங்கள் கிரக ஓட்டத்தையும் நிகழ்கால சரி அப்போ நடந்தது. இது எதனால்னா முன்ஜென்ம கர்மா வினையின் பயனால் நடக்கிறது. நான் எதுவுமே செய்யலையா, நல்லா தானே இருக்கேன், நான் படிச்சிருக்கேன், டிகிரி வாங்கியிருக்கேன், எனக்கு நான் போய் அப்ளை பண்ணுறேன். நேர கால வர்த்தமானம். நீ போகிற ஞாயிற்றுக்கிழமையில் போய் அதிகாரியை பார்க்கணும். நாங்கள் சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா ஆஃபீஸும் லீவ் ஆச்சே. குரு சொன்னாருன்னு சொல்லிட்டு நீ நம்புகிற. ஞாயிற்றுக்கிழமையில் பாருன்னு பொதுவாக சொல்லிட்டாங்க. ஆனால் ஞாயிறு என்பது ஒவ்வொரு நாளும் ஞாயிறு என்ற வராது, அது லீவு நாளாக இருக்குது. அதுக்கு ஞாயிறுக்கு உரிய சூரிய ஓரையில் போய் பாருன்னு அர்த்தம். அதை விளக்கமாக கேட்குறது இல்லை, விளக்கமாக சொல்கிறது இல்லை. ஆகையினால் அப்போ உன்னோட குடும்பத்திற்கு ஏற்ப உங்ககிட்ட பணிவு இருந்தால் மட்டும்தான், எப்படி நம்ம பேசும்போது வாய்ஸை ரைஸ் பண்ணி குறைக்கிறது மாதிரி கிரகங்களுடைய தன்மைகள் உயர்ந்தும் தாழ்ந்தும் இருப்பதை பொறுத்து உன்னுடைய சுவாபங்கள் உனக்கு உதவி செய்யும். ஐயா இப்போ பரிகாரத்தால் கர்மாவை தீர்த்துடலாமா? ஒரு மனிதனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கான், அவனை எந்த வழியிலையும் அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வந்தோடனே என்ன செய்கிறான், ஐயா எனக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள். அதுதான் அவங்க கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், யோ உன் கருமை வேண்டி நீ அனுபவிச்சு தான் தின்னும். அவனே வேதனைப்பட்டு நொந்து கெட்டு வரான். வந்தவனை உன் தலையெழுத்து அன்றைக்கி செஞ்சிங்கல்ல, உன் பாட்டம் செஞ்சான்ல, இப்படியெல்லாம் பேசினான். அவன் குருன்னுற மரியாதையை எப்படி கொடுப்பான்? அந்த இடத்துல நம்ம என்ன தன்மையாக பார்க்குறோம். சனி ராகு சேர்ந்துருக்கு, சந்திரனோட சேர்ந்துருக்கு. இந்த கிரகங்கள் ஒன்றோட பகை கிரகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த வேலையை செஞ்சுருக்காங்க. நிலத்துக்காக சண்டை போட்டிருக்காங்க, நீருக்காக சண்டை போட்டிருக்காங்க, வாய்க்கால் வரப்பு வெட்டுறதுக்காக சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா யாரோ ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இன்னொன்று போய் சொல்லிவிட்டு அந்த குடும்பத்திலேயே சண்டை வளர்த்து விட்ருவாங்க. இப்படி விதவிதமான மனோபாவத்தால் நடக்கின்ற செயல்பாட்டை கர்மவினைன்னு சொல்லி அதனால் ஏற்படுகின்ற மன விளைவு தான் அவன் எது செஞ்சாலும் அவன் விருத்தி அடையாத இருக்கிறான். அந்த இடத்துல 3 விதத்தை பார்ப்போம். ஒன்று குலதெய்வம்னு பார்ப்போம், இன்னொன்று இஷ்ட தெய்வம்னு பார்ப்போம். சரி, குலதெய்வம் தான் எனக்கு தெரியல, எங்கள் அப்பா அம்மா சொல்ல. சரி உடியா, இந்த பக்கத்தில் உனங்க சார்ந்து ஏதாவது ஒரு கோவில் இருக்கா, அங்கே போய் பாரு. சாமி பக்கத்தில் அங்கே பார், கேது இருக்குது, விநாயகர் இருக்கார், செவ்வாய் இருக்குது, முருகர் இருக்கார், அங்கே பாரு அம்மன் இருக்குது, சந்திரன் இருக்குது, அது இருக்கார், ராகு இருக்குது, அங்கே பாரு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அதே கேது இருக்கவோ பள்ளிவாசல் இருக்குன்னு சொல்லுவோம். வழிபடும் இடம், தொழுற இடம், மனிதனுக்கு மன ஆறுதல் தர்ற இடம். நான் இதை ஒரு ட்ரிப்பு நான் சொல்லும் பொழுது கன்னியாகுமரியில் 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பள்ளிவாசல் ஒருத்தர் வச்சிருக்கார். அந்த பள்ளிவாசல் வச்சிருக்கிறவருக்கு நான் என்னுடைய ஜாதகத்தில் அரபு கண்ட்ரிலேருந்து வருது, அதை நான் பார்க்குறேன். பார்க்கும்போது நான் என்னையா செஞ்சேன், உழைச்ச காசெல்லாம் நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், ஆனால் எங்கள் பள்ளிவாசக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க எங்களை அவங்க சொல்கிறாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், 3 தலைமுறைக்கு முன்னாடி பள்ளிவாசலில் உங்கள் தாத்தா வகையை சேர்ந்தவர் அங்கே அடக்கமாக இருக்கார். அவர் ஒரு ஓலை ஒன்று எழுதினார். அந்த எழுதுனதை அவர் மறைச்சி வச்சிருக்காரு. அந்த மறைச்சி வச்சதுனால இந்த வம்சாவளியை சேர்ந்தவன் நம்மை சார்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கான், நமக்கு சொல்லலைன்ற அந்த வெறுப்பு உணர்வில் உங்களை அதுக்குள்ளே போக விட மாட்டுறாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அவர் என்ன செய்கிறாருன்னா, என் 3 தலைமுறைக்கு முன்னாடி செஞ்சதை எங்கள் பாட்டன் சொல்லி எங்கள் அப்பா சொல்லி நானும்
கண்டு நான் உணர்ந்தேன். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டார். அது எப்படி உங்களுக்கு தெரியுது? அப்போ எப்படி எனக்கு தெரியுதுன்னா, நீ உன்னுடைய ஜாதகத்தில் ராகு இருக்கிற இடமும் என்னுடைய ஜாதகத்தில் ராகு இருக்கிற இடமும் ஒன்று. ராசிலையும் நவாம்சத்துலேயும் உனக்கு எனக்கு ஒன்றா இருந்தால் நம்ம 2 பேரும் ஆதிகால விஷயங்கள்லாம் நல்லா பேசுவோம். உங்கள் வீட்டில் போய் பாருங்கள், உங்கள் தாத்தா ஜாதகத்தை எடுங்க, உங்கள் பாட்டி ஜாதகத்தை எடுங்க, உங்கள் அம்மா ஜாதகத்தை எடுங்க, உங்கள் அப்பா ஜாதகத்தை எடுங்க, உங்கள் ஜாதகத்தை எடுங்க, உங்கள் மனைவி ஜாதகத்தை எடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுகள் ஒரு வீட்டில் இருந்தால் அதே வீட்டில் தான் இருக்கும். அந்த குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி நோய்கள்லாம் வரும்? அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. அந்த தாங்க நம்ம ஒரு வழிமுறைன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல தான் பரிகாரம் என்று சொல்லி அவங்கள நெறிப்படுத்துகிறோம். நெறிப்படுத்த பயன்படுத்துவதே பரிகாரம். இப்போ கர்மா பரிகாரம் பண்ணி தீர்த்தாச்சு, திரும்ப கர்மா அவனுக்கு வரவே வராதா? அது எப்படிங்க தீர்க்க முடியும்? அந்த நேரத்துக்கு அவனுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அதாவது இதுக்கு ஒரு வழி இருக்குது. உன்னை சுத்தமாக்கி விட்டால், உன்னுடைய மனதை சுத்தமாக்கி விட்டு அதுக்கு உன்னுடைய தன்மையை நீ நல்லா எடுத்தால் அதுக்கு ஒரு 2-3 இடங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒன்று அட்சரத்தை கொண்டு உன்னுடைய சுபாவத்தை மாற்றலாம். நமசிவாயன்னு சொன்னால அது மாதிரி அட்சரத்தை கொண்டு சுபாவத்தை மாற்றலாம். இல்லை பெரிய மகான்கள் பேசுனாங்கல்ல, அந்த வார்த்தைகளை பேசி கூட நீங்கள் அது மாற்றலாம். இன்னொன்று இந்த உணவு முறைகள் இருக்குல்ல, சாப்பிடும் முறை, அதை கொண்டு உங்களுடைய சூழ்நிலையை மாற்றலாம். 3வது என்னன்னு கேட்டால் பழக்க வழக்கங்கள், அந்த காலத்துக்கு தகுந்த மதிப்பு மரியாதை, இது மாதிரி தந்தும் மாற்றலாம். அப்பொழுது உன்னுடைய கர்ம வினையின் பயன் மாறும். ஐயா, எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நான் கர்மா செய்யலை, நான் நல்லவனாக இருக்கேன், என் கூட இருக்கவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான். இப்போ அந்த தப்புக்கு எனக்கு தப்புன்னு தெரியாது, அவன் ஒரு வழியில் சொல்லுவான், இந்த மாதிரி நான் பண்ணேன், இந்த மாதிரி அவங்க என்னை தப்பாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுவான். அப்போது அவன் தப்பு பண்ணிட்டான்றது அவனுக்கு தெரியும், என்கிட்ட போய் சொல்லிட்டான். அப்போ அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணி போய் நான் பேசினேன்னா கர்மா என்ன தாக்காதா? கர்மா எனக்கு சேராதா? அதாவது உங்களை மட்டும் தாக்காது, அதை நீ என்கிட்ட கேட்குற பாரு, என்னையும் தான் தாக்கும். அதுதான் கேட்குறேன். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தையே தாக்குறதுனால தான் ஏன் குல தெய்வத்தையே நீங்கள் மறந்துட்டு நிற்கிறீங்க? நீங்கள் செஞ்ச பாவத்தின் விளைவு என்ன பண்ணுறதுன்னா, உனக்குன்னு மூதாதையர்கள்லாம் பிறந்து இறந்து போனாங்கல்ல, சின்ன குழந்தைங்கள்ல, ஒரு வயசானதில் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது மண்ணுக்கு வெளியில் போயிடுறாங்கல்ல, அவங்களெல்லாம் மூதாதையர்கள்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியிலையும் ஒரு கல்லுலேயும் வச்சு நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். மனசு ஒழுங்குபடுத்தணும், நெறிப்படுத்துகிறோம். அந்த நெறிப்படுத்துகிற இடத்துக்கு நம்ம போகாமல் விட்டுடுறோம். அப்போ மறைஞ்சிருது. மறையும் போது இல்லைங்க எங்கள் அப்பா அம்மா சொல்லித்தரலிங்க, எங்களுக்கு தெரியாதுங்கன்றாங்க. அப்படியா? இஷ்ட தேவதைன்னு எதையாவது வணங்குங்க. இதை ஏன் இதை வணங்குற? நீ உன்னை உன்னை நீ புரிந்து கொள், உன்னுள் இருக்கும் ஆத்மாவை பார், அது உனக்கு செயல்படும். அதுக்கு இந்த நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம். ஒருத்தர் புரிஞ்சுக்குவான். உன் சுபாவம் என்ன, என் சுபாவம் என்ன. தன்னை போல் பிறரை நேசின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அந்த துன்பம் தன்னை போல் இருக்கும், தனக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு உணர்கிற தன்மை, அந்த உணரும் தன்மையும் உணர்த்துகிற தன்மையும் பொறுத்து தாங்க இந்த பாப புண்ணியங்கள் கழிவதும் வருவதும் இருக்குது. ஐயா, கர்மா பற்றியும் கர்மா பண்ணால் புண்ணியம் சேரும் எல்லாத்தையும் பற்றியும் சொன்னதுக்கு ரியல் ஒன் சார்பாக ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.